வணக்கம். வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 28ஆம் தேதி சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்தில் தினமுமே சிவனை வணங்க வேண்டும். சூரியன் உதிக்கும் பொழுது நாராயணா நாராயணா நாராயணாங்கணும். சூரியன் அஸ்தமனமாகும் பொழுது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயங்கணும். நல்லா ஞாபகம். இது தினசரி வழிபாடு. கோயிலுக்கு போக முடியல, வேலை இருக்கு, எது வேணாலும் சரி, காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது நாராயணா 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 நாராயணா, ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு பெருமாளுடைய மகாவிஷ்ணுடைய திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும். அதே போல் சன்செட் ஆகுது பார்த்தீங்களா, சூரிய அஸ்தமனம் போது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு வேண்டிங்க. அதுவே போதும். எல்லா வழிபாடும் அது உள்ள அடங்கிறது. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கிற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன் புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 11ஆம் இடத்தில் 3 கிரகம், 12ஆம் இடத்தில் 3 கிரகம். இந்த 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. எப்பெல்லாம் 11ல் சந்திரன் வருதோ அப்போ நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிடும். ஒரு வேலை பண்ணோம், அது என்னைக்கு பண்ணலாம், நல்ல நாள் பார்க்கணுமா, முகூர்த்த நாளில் தான் பண்ணணுமா, முகூர்த்த நாள்லாம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. 11ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்பொழுது செய்தால் அந்த செயல் வெற்றி அடையும். சிம்பிள், ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இன்னைக்கு 11ல் இருக்கு, அதனால் நீங்கள் எது பண்ணாலும் நல்லா பண்ணுவீங்க. தொட்டதெல்லாம் அப்படியே ஜெயமாகும். எடுத்ததை முடிக்காமல் விடமாட்டீர்கள். நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். இறை அருள் கைகூடும். தெய்வ பலம் உங்க பக்கத்தில் இருக்கு, அதனால் நீங்கள் எது பண்ணாலும் நல்லா நடக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். அதன் மூலம் வரவேண்டிய வருமானமும் நன்றாக வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பதவிகள் கிடைக்கும். அலுவலகத்திலே பெயர் புகழ் செல்வாக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகளை உங்களிடம் வழங்குவார்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 10ஆம் இடத்தில் 3 கிரகம், 11ஆம் இடத்திலே 3 கிரகம். ராசியிலே உள்ள குரு பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கிறது. ராசி அதிபதி 11ல் உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன், ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ரிஷபத்திற்கு 11ஆம் இடத்தில் உச்சம். அதனால ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 11ல் உச்சம்னா என்ன அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கு. கிரகங்கள் எல்லாம் நன்றாக இருப்பதால் நல்ல விஷயங்கள் நடைபெறும். கிரகங்கள் வலிமையாக இருப்பதால் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள், முழுமையாக செய்வீர்கள், வெற்றிகரமாக செய்வீர்கள். தடைகள் இன்றி வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அது அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபாரம் தொடர்பான விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு பெரிய தனலாபம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து உதவ தயாராக இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நேரம். குடும்ப ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி, இவையெல்லாம் உங்களுக்கு மனதிற்கு பெரிய பலத்தை கொடுக்கும். ஒரு மனுஷன் வீட்டில் சந்தோஷமா இருந்தால் தான் வெளியில போய் வேலையை பார்க்க முடியும். வீட்டில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னா அவனால் வெளியில் போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் முடங்கிடுவான். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பெரிய ஒரு பலம்னா, வீட்டில் நல்ல சப்போர்ட்டு, ஹாப்பியாக இருப்பீங்க. வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் உங்களுடைய அலுவலக பணிகளையும் நீங்கள் அழகாக செய்வீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9ஆம் இடத்திலே சனி சந்திரன் புதன், 10ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ராகு, 12ஆம் இடத்திலே குரு, ராசியில் செவ்வாய், 11 குடைவன் ராசியிலே இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். மிதுன ராசினர் இப்பொழுது வியாபாரத்திலே முழு மூச்சாக இறங்கி அதை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள்.
யூ வில் எக்ஸ்பேண்ட் யுவர் பிஸ்னஸ் இன் பிக் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் பிக் ஸ்கேலுக்கு போவாங்க. வெளியே தெரியாது, ஏதோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு, ஏதோ ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருப்பீங்க பிஸ்னஸ். வியாபார வளர்ச்சி குறிப்பிட்டு சொல்லும்படி மிக பெரியதாக விரிவடையும். குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். பண பரிவர்த்தனையில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். திருமண வயதில் உள்ள மிதுன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகும் நேரம் வந்துவிட்டது. 7 குடையவனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் திருமணத்திற்கு இதுதான் ஏற்ற நேரம். கடக ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். நாளைக்கு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு, நாளைக்கு 4 மணி வரைக்கும் இருக்கு. நாளை மாலை 4 மணி 2 நிமிடம் வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். எனவே பேச்சில் நிதானம் தேவை. யாரை பற்றியும் அவர்கள் இல்லாத போது அவதூறாக பேசக்கூடாது. ஒருத்தருடைய ஆப்சன்ஸ்ல அவங்கள பத்தி நம்ம தரக்குறைவா ஏக வசனத்துல பேசினா அது அவங்க காதில் போய் விழுந்த ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். பொதுவாகவே அது ஒரு அநாகரிகமான செயல். சில பேர் எதிர பார்க்கும்போது ரொம்ப நல்லா பேசுவாங்க. என்னங்க எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா, எல்லாரும் வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா, பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, வாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பாங்க. அவன் அண்ணன் போறவன இப்போ போறானே, அவன் யார் தெரியுமா, ஒரு காலத்தில் என்கிட்ட சிங்கிள் டீ வேணும்னு நின்னுவன், இப்போ பத்தியா இவனுக்கு வாழ்வு அப்படிமா. அந்த மாதிரி எதிர ஒரு விதமாக பேசுறது, ஆள் போனதுக்கப்புறம் வேற விதமாக பேசுறதுங்கிறது ரொம்ப கெட்ட பழக்கங்க. அது அநாகரிகம். எதிர பேசுவேன், தைரியம் இல்லைண்ணா, தைரியமா இல்லை, என்ன காரணம்? நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. எதிர மரியாதையாக பேசுவாங்க, போனதுக்கப்புறம் கண்ணாபின்னு தூக்கி எறிஞ்சு பேசுறது ஒருத்தரை. அந்த நடிப்பு கூடாது. உனக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா எதிரே திட்டு, இருக்கும்போது புகழறது, நகர்ந்து போனதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு திட்டுறது, இது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். இது ரொம்ப அநாகரிகம். எனக்கு அது மாதிரி பேசுகிறவங்களை பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது. சந்திராஷ்டமம் வேற இருக்கு இன்னைக்கு. நீங்கள் யாரை பற்றி அந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அது பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதனால ஜாகிரதையாக பார்த்து பேசுங்க. யாரை பற்றியும் தரக்குறைவாக பேசக்கூடாது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7ஆம் இடத்திலே 3 கிரகங்கள், 8ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் இணைந்திருப்பது ஒரு யோகம். திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. 7 குடையவன் வலுவாக இருப்பதால் திருமணம் நடைபெறும். களத்திர காரகனாகிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராசி அதிபதியும் களத்திர காரகனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே இப்பொழுது திருமண நேரம் வந்துவிட்டது. வியாபாரத்தில் உள்ள சிம்ம ராசியினருக்கெல்லாம் நல்ல வியாபாரம் நடக்கும், நல்ல பணம் வரும், எக்கச்சக்கமா பணம் வரும். பொருளாதார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரெல்லாம் அழகாக தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். புதன் வலுவாக இருக்கிறது 7ஆம் இடத்திலே. எனவே இப்பொழுது கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கெல்லாம் நல்ல மார்க்கு கிடைக்கும். மேற்படிப்பு படிக்கலாம். அதற்கு தேவையான தகுதி உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு தேவையான நிதி வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் வெகு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே சனி சந்திரன் புதன், 7ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ராகு, 9ஆம் இடத்திலே குரு, 10ல் செவ்வாய். 8 குடையவன் 10ஆம் இடம் சென்றதால் நன்மை. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அதுதான் அஷ்டமாதிபதி செவ்வாய் போய் 10ல் உட்காந்துருக்கு. அதுவும் நல்லதுதான் பண்ணும். 10ல் இருந்தாக்க கெடுதல் பண்ணாது. எனவே பெரும்பாலான கிரகங்கள் கன்னி ராசிக்கு சாதகமான நிலையில் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதில் திடீரென பெரிய பெரிய வளர்ச்சி ஏற்படும். எதிர்பாராத திடீர் வளர்ச்சி வியாபாரத்தில். திடீர்னு ஒருத்தர் வருவார், ஒரு பெரிய ஆர்டர் கொடுப்பார். அவ்வளோ பெரிய ஆர்டர் நீங்கள் ஒரே நேரத்தில் பார்த்துருக்க கூட முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு தொகை. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டர், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் இருந்தால் புடின்னு கையில் கொடுத்துட்டு போயிடும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மனதிலே அமைதி ஏற்படும், உற்சாகம் ஏற்படும், மன நிறைவு ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கன்னி ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். துலா ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ஏனென்றால் ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம். ராசி அதிபதி உச்சம் என்பதால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள்.
உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்ப உறவுகள் வலுப்பெறும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள், அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலா ராசி மாணவ மாணவியெல்லாம் இப்பொழுது கல்வியிலே முழு மதிப்பெண் பெற முடியும். 100க்கு 100 சென்டம் தேர்வு எழுதினால் அதில் 100க்கு 100 கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மாணவ மாணவியர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரத்தில் உள்ள துலா ராசியினருக்கெல்லாம் பெரிய பெரிய தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பெரிய தொகை, சைசபிள் அமௌண்ட், பெரிய அமௌண்ட் கைக்கு வரும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 5 குடைவன் 7, 7 குடைவன் 5, 7 5 குடைவர்கள் பரிவர்த்தனை, 7 குடைவன் 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்தில் உள்ள விருச்சிக ராசியினருக்கெல்லாம் அதிலே பெரிய தொகை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே நன்மதிப்பு ஏற்படும், மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். மிக கடினமான வேலைகளை கூட உங்களிடம் கொடுத்தால் அதை நீங்கள் சுலபமாக செய்து விடுகிறீர்கள் என்னும் பெயர் உங்களுக்கு கிடைக்கும். அதை வெளிப்படையாகவே உங்களது அதிகாரிகள் மீட்டிங்கில் சொல்லுவாங்க. ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்குள்ளே ஒரு சின்ன மீட்டிங் நடக்கும். அப்போ உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி அவர் பாருங்கள் எவ்வளோ டஃப் இதெல்லாம் அவருக்கு நான் கொடுத்தேன், சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை டாஸ்க்கு நான் கொடுத்தேன், அது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாரு, இந்த மாதிரி எல்லாரும் பண்ணோன்னா உங்களை வந்து உதாரணமாக சொல்லி மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், உண்மையான திறமைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக வந்து விருச்சிக ராசிக்கு அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கலேன்றது தான் ஒரு குறையாக இருந்தது மனசில். இப்போ அது கிடைக்கும். யூ வில் கெட் தி டியூ ரெக்கக்னிஷன் ரெஸ்பெக்ட் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நிச்சயமாக அதுக்கான பரிசு கடவுள் கொடுப்பார் உங்களுக்கு. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது கல்யாணம் நிச்சயிக்கப்படும். 7இல் குரு வந்தாச்சு, 7ல் குரு உட்காண்டிருக்காரு. மே 11 குரு பயிற்சி, அதுக்கு முன்னால கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். மே 11 ஞாபகம் வச்சுங்க. மார்ச் 27, மார்ச்சில் இன்னொரு 4 நாள் இருக்கு. அப்புறம் ஏப்ரலில் 30 நாள், மே மாசத்துல ஒரு 10 நாள், 45 நாளைக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும். அட்லீஸ்ட் 45 நாளைக்குள்ள நிச்சயதார்த்தம் ஆகி கன்ஃபர்மேஷனாவது ஆகிடும். இன்னார் தான் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். 45 நாளைக்குள்ள திருமணம் நிச்சயமாகும், அல்ல திருமணமே முடிஞ்சிடும். அவ்வளோ ஒரு நல்ல டைம் இப்போ விருச்சிகத்துக்கு. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 8 குடைவன் 8க்கு 8ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. குரு சுக்கிர பரிவர்த்தனை தனுசிற்கும் நன்மை செய்யும். தனுசு ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது, சுபகிரகங்கள் பார்க்கின்றன. எனவே தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படும். அது வியாபாரமாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், பிற சுய தொழில்களாக இருந்தாலும், சேவை சார்ந்த துறையிலே நீங்கள் பணியாற்றினாலும், எத்தகைய தொழில் இருந்தாலும் அந்த தொழில் வளர்ச்சி இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியை குரு பார்க்கிறது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. ராசிக்கு மிக முக்கியமான யோகாதிபதியான சுக்கிரன் இப்பொழுது உச்சமடைந்திருக்கிறது. எனவே மகர ராசியினருக்கு திருமண தடை விலகும், திருமணம் நிச்சயமாகும், கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மாணவியரெல்லாம் வெகு நன்றாக தேர்வு எழுதி அதில் 100க்கு 100 மதிப்பெண் பெறுவார்கள். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மகர ராசியினருக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு, திடீர் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். குடும்ப வாழ்க்கை, தொழில் போன்ற அனைத்துமே நன்றாக இருக்கும். நண்பர்களை சந்தித்து அவர்களோடு மகிழ்ச்சியாக மனம் விட்டு பேசக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதியும் 5 குடைவனும் ராசியிலே ஒன்றாக இணைந்ததால் பதவிகள் கிடைக்கும்.
5 குடைவன் வலுவாக இருக்கிறது ராசியில வந்து 5ஆம் இடம் நல்லா இருந்தா தான் பதவி கிடைக்கும். இப்ப 5ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கனால பதவி கிடைக்கும். பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கும்பராசினருக்கெல்லாம் அதிலே ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேரும். மிகப்பெரிய தொகை கையாளுவீர்கள். யூ வில் ஹேண்டில் பிக் மணி. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் செல்வாக்கு பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். கௌரவ பதவிகள், கௌரவ பொறுப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். வெற்றிகள் ஒவ்வொன்றாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி, எடுத்ததெல்லாம் வெற்றி, நினைத்ததெல்லாம் வெற்றி. 5 குடைவன் 9ஆம் இடத்துல இருப்பதால் யோகம். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் பெற்று இருக்கிறதா. இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எனவே மீன ராசிக்காரர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆபீஸ்ல நல்ல நியூஸ் வரும். ஆபீஸ் வேலையெல்லாம் நல்லா பண்ணுவீங்க. அலுவலக பணிகளை மட்டுமல்லாமல் உங்கள் இல்லத்து வேலைகளையும் சிறப்பாக செய்வீர்கள். வீட்டுல வந்து வீட்டம்மாக்கு வந்து வெங்காயம் நறுக்கி கொடுக்கறது, பச்சை மிளகாய் கட் பண்ணி கொடுக்கறது, உருளைக்கிழங்கு வெந்த உடனே தோலெல்லாம் உரிச்சு அதை சீவி அதை நல்லா கிளீன் பண்ணி அலம்பி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, எங்க வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. நான் வெங்காயம் கட் பண்ண சொன்னா உடனே கட் பண்ணிடுறாரு. பச்சை மிளகாய் நறுக்குங்கன்னா நறுக்குன்னு நறுக்குறாரு அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்க. அதனால வீட்டிலையும் நீங்க ஏதாவது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பீர்கள். வெளியிலும் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களை மகிழ்விப்பதால் நீங்கள் மகிழ்வீர்கள். எனவே இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும்